அன்பு வணக்கம் சொந்தங்களே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் மெனுனா சாதம், அப்பளக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். இது 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. சில பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் நண்பர்களே. கீரை பொரிக்கும் போது கொஞ்சோண்டு ஜீனி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கீரையோட நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி யார் யார் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சாதத்தை மட்டும் எடுக்க மறந்துட்டேன் நண்பர்களே. எங்கள் வீட்டு மரத்தில் பறித்து செஞ்ச கீரைங்க. இந்த கீரை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்பயுமே இந்த கீரை தான் நாங்கள் பொரிப்போம், வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம். இந்த மரத்தோட கீரை இனிச்சிக்கிட்டு நல்லா இருக்குங்க. அதனால் இந்த கீரையை தான் எல்லோரும் வாங்கிட்டும் போவாங்க. இந்த கீரையை பொரியலாவோ, குழம்பாவோ, சூப்பாவோ, கடையலாவோ செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் ரொம்ப இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அதனால் இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு நல்லது. அப்பள குழம்பு யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அப்பள குழம்புக்கு எப்பயுமே இந்த கீரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பள குழம்புக்கு அப்பளம் வறுத்தும் சாப்பிட்டுக்கலாங்க. அதுவும் என்ன குழம்பு வைக்க வேண்டும்ன்ட்டு அதுவே ஒரு பெரிய யோசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரவுண்ட் அப்பளத்துலேயும் இந்த குழம்பு வைக்கலாம், மோதிர அப்பளத்துலேயும் இந்த குழம்பு வைக்கலாம் நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.